இல்ல பிரதீப் வெளியே அனுப்பிட்டாங்க. சும்மா பேசுறேன் இப்படியே பேசுறாச்சு கேவலமா இருக்குயா. யார பத்தி பேசிட்டு இருக்கா? யாரடி பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இவ கூடலாம் பேசுறா. நாங்க என்னமா பேசுறோம்? பிக் பாஸ்ல ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பிக் பாஸ் பத்தி பேசுறீங்க? ஏன் பொம்பளை பத்தி பேசலாம், ஏன் ஆம்பளை பத்தி பேசுறீங்க? பின்ன ஆம்பளை வெளிய அனுப்பிட்டா ஆம்பளை பத்தி பேசாம பொம்பளை பத்தி பேசணுமா? சரில என்னமோ பேசுறீங்க, பேசிக்கோங்க. அவளை சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. என்ன உங்களுக்கு சொல்லுவேன். இட்டு கூட்டல்டா ஈக்குவல் டு மா. அவங்க சொல்லி போய் நம்மளுக்கே வந்துருச்சு. இல்ல அந்த பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதான் நான் சொன்னேன்ல, கவிஞர் ஒருத்தர் இருப்பியா, அவனோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவனை கூட எனக்கு பிடிக்கும், அண்ணா ஜெயிப்பான்னு சொன்னேன்ல, அவனை வெளியே தூக்கிட்டாங்க. ஏம்ல? அதை எப்படி 60-70 கேமரா இருக்கும்ல, அதையும் போய் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு? அதான் தெரியல, அவன் வின் பண்ணுவான்னு நினைச்சேன், நான் பார்த்தா அவனை வெளியே தூக்கிட்டாங்க. அடுத்து மிக்சரை பாத்தியா? அவன் ஐசு கிட்ட இருந்து சாப்பாடுலாம் ஊத்தி விட்டுருக்கேன். அவன் ஐசு வெளில போனா அழுதாமல, நேத்தோ இன்னைக்கோ இல்ல நேத்துங்க. அது ஐசு நிக்சனுக்கு ஊட்டி விட்டுச்சா? இல்லம்மா, நிக்சன் ஐசுக்கு ஊட்டி விட்டியா? சரி, ரொம்ப சௌரியம். இனிமேல் அதெல்லாம் பார்க்க கூடாதுல. என்ன நான் கூட பிக் பாஸ்னா சண்டை போட்டு கிடப்பாங்க, விளையாடுவாங்க, பார்த்தா இப்போ ஊட்டி விடுவாங்கல்ல, ஊட்டி வேணாம், அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏ அமைதி அரட்டு. இல்ல அப்ப நீ தானே கூப்பிட்ட. அக்கா நம்ம சீட்டு போட்டிருக்கோம்ல தீபாவளிக்கு, அதுல நம்ம 2 பேரும் தான் வின் பண்ணிருக்கோம். அப்படியால சந்தோஷம். ஏல அந்த முறுக்கெல்லாம் ஒரு பையில எடுத்துட்டு போடுங்க. ராணி தான் வரேங்க, இப்பதான் அந்த என்னங்க இவ்வளவு பட்டாசு? ஆமா தீபாவளி வருதுல, பிள்ளைங்களுக்கு எல்லாரும் வெடி வெடிக்க. எவ்வளவு ஆச்சு? ஐயோ 10,000 ரூபான்னு சொன்னா திட்டுவாளே. சரி 5,000 ரூபா ஆச்சுடா. பில்ல தாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டா. இல்லல 10,000 ரூபா ஆச்சு. 10,000 ரூபா போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்ல. என்னப்பா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிருக்கீங்க? வெடி வாங்கியாச்சு. ஏய் அம்மா வெடி வாங்கிட்டாச்சு, நீ வெடி வாங்கி தர மாட்டேன்னு இல்ல. பொடி அப்பா நாளைக்கு காலேஜ் போறல, அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணா. மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுங்க, அப்பதான் நாங்க போற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இல்ல ஏல இப்படி சவுண்டா பேசுறீங்க? இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே.